துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கி வெளியிடப்பட்ட அறிவிப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு. நீட் தேர்வு கட்டாயம் என்பதை கைவிட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு காலையில் 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மதியம் மேலும் 1040 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,750 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு காலையில் 10,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 10,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பத்து ஆண்டுகளில் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்கிய ஒரே நாடு இந்தியாதான் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 18வது வேலைவாய்ப்பு திருவிழாவின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 61,000க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர், டிஜிட்டல் மீடியா போன்ற பல துறைகளில் இந்தியா உலகளாவிய மையமாக மாறி வருவதாக தெரிவித்தார். ஒரு தசாப்தத்திற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்கிய உலகின் ஒரே பொருளாதாரம் இந்தியாதான் என்றும் குறிப்பிட்டார். அந்நிய நேரடி முதலீட்டு வரத்து 2.5 மடங்கிற்கும் மேல் அதிகரித்துள்ள நிலையில் இளைஞர்களுக்கு எண்ணற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மின்னணு ஏற்றுமதி 4 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்த பிரதமர், வரலாற்று சிறப்புமிக்க தொழிலாளர் சட்டங்கள் இயற்றப்பட்ட நிலையில் புதிய விதிமுறைகள் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பை மேம்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பதிலுரை வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் 5 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் 1 லட்சம் வீடுகள், அங்கன்வாடி பணியாளர்கள் ஓய்வூதியம் 3,400 ரூபாயாக உயர்வு உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் பதிலுரையை தொடர்ந்து சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. OPS ஆதரவாளரும் எம்பியுமான தர்மர் EPS முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். மனோஜ் பாண்டியன், சுப்பரத்னம், மருது அழகுராஜ், வைத்திலிங்கத்தை தொடர்ந்து தர்மர் எம்பியும் OPSஐ விட்டு விலகியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்து பேசியுள்ளார். OPS ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் தளத்தில் பேசுபொருளாகி உள்ளது. எங்களுக்கு விசில் தேவையில்லை, குக்கரிலேயே விசில் உள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை வித்தியாசமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இங்க வர வைக்கிறதுக்காக இல்ல, அதாவது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ விசில் எங்களுக்கு இப்போ உடனே தேவையில்லைப்பா, எங்கள்கிட்ட விசில் இருக்கு, குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்போ குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு, அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். கூட்டணி குறித்து யாரும் யாரையும் மிரட்ட முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். யார் வேண்டுமானாலும் எந்த கூட்டணிக்கும் செல்லலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். கேப்டன் கட்சிங்க அந்த மாதிரி இங்கே எல்லாம் யாரும் எதுவும் அப்படி இல்லாமல் சும்மா எதையாவது ஒன்று பேசலான்னு பேசக்கூடாது, தப்பு அது. அப்படிலாம் இங்கே யாரையும் மிரட்டவும் முடியாது, யாரையும் எதுக்கு அடி பண்ணி வைக்கவும் முடியாது. அவங்களுக்குன்னு கட்சி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டிசிஷன் இருக்குது, அவங்களுக்குன்ற தொண்டர்கள் இருக்காங்க,
அவங்க கட்சிக்கு எது நல்லதோ அந்த வகையில் எல்லா கட்சியும் டிசிஷன் எடுக்கும். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட இன்று முதல் விருப்பமனு பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 12 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனக்கும் என் கொள்கைக்கும் யாரும் போட்டி இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கூட்டணி அமைப்பவர்களுக்கு கொள்கை இல்லை, சீட்டுகள் மட்டுமே இலக்கு என்று அவர் விமர்சித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் செயல் வீரர்கள் பொதுக்கூட்டம் நாளை மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் குறித்து நிர்வாகிகளுடன் விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெரம்பலூர் அருகே பிரபல ரவுடி காளி மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அவரை வெட்டி கொள்ள முயன்ற கும்பல் தடுக்க வந்த காவலர்களை வெட்டிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்த ரவுடி காளி என்ற வெள்ளை காளியை ஒரு கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்திவிட்டு சென்னை புழல் சிறைக்கு தங்கள் வாகனத்தில் அழைத்து வந்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூரை அடுத்த எறையூர் அருகே தனியார் உணவகத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு ரவுடி காளியை அழைத்து சென்று போலீசார் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது 2 கார்களில் வந்த மர்ம கும்பல் ரவுடி காளியை கொலை செய்யும் நோக்கில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு அவரை அரிவாளால் வெட்ட முயன்றது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட போலீசார் ரவுடி காளியை பாதுகாப்பதற்காக தாக்குதலில் இருந்து தடுத்தனர். இதில் காவலர் மருதுபாண்டி, விக்னேஷ்குமார் ஆகிய இருவரையும் கை, கால் உள்ளிட்ட இடங்களில் அரிவாளால் வெட்டிவிட்டு அந்த கும்பல் தப்பி சென்றுள்ளது. தகவல் அறிந்து வந்த மங்களமேடு போலீசார் காயமடைந்த காவலர்கள் இருவரையும் மீட்டு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தப்பி ஓடிய கும்பலை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தோல் தொழிற்சாலையில் கேஸ் கசிந்து 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஷேக் அலி மற்றும் ஜமால் பாஷா மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். பெண் ஊழியர்களின் 3வது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் விடுப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. விடுப்பு வழங்குவது தொடர்பாக மாவட்ட நீதிமன்ற பதிவாளர்கள் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப தலைமை பதிவாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதினேழு நாட்களாக நடைபெற்று வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு சாதகமாக அரசாணை வெளியாகும் என்று அதிகாரிகள் வாக்குறுதியளித்த நிலையில் போராட்டம் ஒத்திவைப்பு. குடியரசு தின விழா நெருங்கும் நிலையில் சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மக்கள் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை அமல்படுத்துவதில் என்ன சிக்கல்? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரன்னூர் கிராமத்தில் பாகுபாடு பார்த்து டீ கடையில் இரட்டை குவளை முறை பயன்படுத்தப்பட்டு வருவதாக பரவிய செய்தி வதந்தி என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்கள் ஊரில் 300 குடும்பம் இருக்குது. 300 குடும்பத்திற்கு நாங்கள் இது எதையும் வேற்றுமை நினச்சதே இல்லை. அவங்க டம்ளரில் டீ கேட்டாங்கன்னா கப்பில் கேட்பாங்க, கிளாஸ்லையும் கேட்பாங்க, போட்டு கொடுத்துட்றது. நாங்கள் யாரையும் நீ இது கீழே உட்காரு மேலே உட்காரு நாங்கள் சொன்னதே இல்லை. தவறான செய்தியை கொடுத்துருக்காங்க, அது யாருன்னு தெரியாது. அதை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக போய் நாங்கள் பண்ணணும். வேறு வழி இல்லை, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். அதை 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நாளை அறிவிக்கப்பட உள்ளன.
கலை, இலக்கியம், அறிவியல், மருத்துவம், விளையாட்டு, சமூக சேவை உள்ளிட்ட பல துறைகளில் சிறப்பாக பங்காற்றியவர்களை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு இந்த விருதுகளை வழங்கி வருகிறது. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ என்ற 3 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படும் இந்த விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நாளை அறிவிக்கப்பட உள்ளன. இன்னும் ஓராண்டில் அல்லது 18 மாதங்களில் இந்திய பிராண்ட் செல்போன்கள் வெளிவரும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவில் மின்னணு உற்பத்திக்கு உகந்த சூழல் இருப்பதால் இந்தியா சொந்த பிராண்டுகளை தயாரிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் அரவணைப்பில் நலமுடன் இருப்பதாக அவரது பேத்தி தெரிவித்துள்ளார். உடல்நிலை சரியில்லாமல் நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்த எஸ் ஜானகியின் மகன் ஸ்ரீ வைத்தியுலா முரளி கடந்த 22ஆம் தேதி காலமானார். இந்த நிலையில் சிலர் தேவையற்ற தீங்கிழைக்கும் வதந்திகளை பரப்புவதாகவும் அதை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்த எஸ் ஜானகியின் பேத்தி பாடகி எஸ் ஜானகி நலமுடன் இருப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மங்காத்தா திரைப்பட வெளியீட்டால் திரௌபதி 2 படத்திற்கு வரவேற்பு கிடைக்கவில்லை என்று இயக்குனர் மோகன்ஜி ஆதங்கம் தெரிவித்துள்ளார். திரௌபதி 2 படத்தை பார்க்காமல் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் பனிப்பொழிவை தொடர்ந்து மனாலி உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வரத் தொடங்கியுள்ளனர். சண்டிகர் மனாலி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்து சென்றன. மலைகளின் ராணி என அழைக்கப்படும் ஹிமாச்சல் பிரதேசத்தின் சிம்லா நகரம் வெண்பனியால் அலங்கரிக்கப்பட்டுள்ள கண்கொள்ளா காட்சியின் ட்ரோன் வீடியோ பார்ப்பதற்கு ரம்மியமாக உள்ளது. சிம்லாவின் வீடுகள், சாலைகள், மரங்கள் அனைத்தும் பனிக்குவியலில் மூழ்கி கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்துக்களின் புனித தலமான பத்ரிநாத் முழுவதும் வெண்மையான பனிப்போர்வையால் மூடப்பட்டுள்ளது. அங்கு 3 முதல் 4 அடி வரை பனி குவிந்துள்ளது. அதேபோல கேதார்நாத்தில் தொடர்ந்து பொழிந்த அதீத பனிப்பொழிவால் அப்பகுதி முழுமையும் பனிப்படலத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் கோயில் பகுதியில் உள்ள அனைத்து நடைபாதைகளும் முற்றிலும் மூடப்பட்டுள்ளன. பனியை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பனிப்பொழிவால் முழுவதும் வெண்போர்வையில் மூடப்பட்ட ஜம்மு காஷ்மீரின் பனிஹால் பாரமுல்லா ரயில் பாதை வழியாக ரயில் பயணிக்கும் அழகிய காட்சிகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கடும் குளிர்கால புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏர் இந்தியா நிறுவனம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நியூயார்க் மற்றும் நியூஜெர்சியில் உள்ள நெவர்க் நகரங்களுக்கான அனைத்து ஏர் இந்தியா விமானங்களும் ஜனவரி 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் திங்கட்கிழமை வரை அமெரிக்க கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அதீத பனிப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. சீனாவுடன் கனடா வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னெடுத்தால் 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனா கனடாவை முழுவதுமாக விழுங்கிவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 82 பேர் மாயமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு பண்டுங் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை இந்தியாவில் விளையாட வங்கதேச அணி மறுப்பு தெரிவித்த நிலையில் தொடரிலிருந்து வெளியேற்றம். வங்கதேச அணிக்கு மாற்றாக ஸ்காட்லாந்து அணி சேர்க்கப்பட்டுள்ளதாக ICC அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜூனியர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. மழையின் காரணமாக 50 ஓவர் போட்டி 37 ஓவராக குறைக்கப்பட்ட நிலையில் முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி இந்தியாவின் அசத்தலான பவுலிங்கில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 135 ரன்கள் எடுத்தது. மீண்டும் மழை குறுக்கிட்ட காரணத்தால் இந்தியாவிற்கு 130 ரன்கள் இலக்காக மாற்றப்பட்டது. பின்னர் களமிறங்கிய கேப்டன் ஆயுஷ் மாத்ரே 53 ரன்களையும் வைபவ் சூரியவன்ஷி 40 ரன்களையும் விளாசி 13.3 ஓவரில் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். சிறப்பாக ஆடி 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய தமிழக வீரர் அம்பரீஷ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீங்கு குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு தாயின் நெஞ்சு கொடியை கூட பிளாஸ்டிக் மாசுபடுத்துவதாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு திங்கட்கிழமை நடைபெறுகிறது. 15 மாவட்டங்கள் 46 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 1.5 லட்சம் பெண்கள் மாநாட்டில் பங்கேற்க உள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சிவகங்கை அருகே கேஸ் சிலிண்டர்களை ஏற்றி வந்த லாரி மின்கம்பத்தில் மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் காயமடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பொதுமக்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சிலிண்டர்களில் எந்த கசிவும் ஏற்படாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியாக இருந்த மூதாட்டி இளைஞரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரவக்கல் பகுதியைச் சேர்ந்த 75 வயது மூதாட்டி தனியாக வசித்து வந்த நிலையில் அவரது வீட்டிற்குள் இரவு நேரத்தில் புகுந்த இளைஞர் ஒருவர் பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. மூதாட்டி பணம் தர மறுக்கவே அவரை அடித்து துன்புறுத்திய இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து காயங்களுடன் மீட்கப்பட்ட மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கொடூர செயலில் ஈடுபட்டதாக அதே பகுதியைச் சேர்ந்த அஜித் குமார் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி மது அருந்திய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொலை வழக்கில் கடலூர் சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதியான ரவுடி மணிகண்டனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த 2 காவலர்கள் அழைத்து சென்றுள்ளனர். மீண்டும் சிறைக்கு வந்த மணிகண்டன் மது அருந்தி இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற 2 காவலர்களையும் விசாரித்து வருகின்றனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியின் சிங்கு எல்லை பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்கும் நோக்கில் காவல்துறையினர் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூடுதல் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் மாவட்ட ஆட்சியர் பிரேம் கிருஷ்ணன் சென்ற கார் விபத்தில் சிக்கி தலைகீழாக கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று அலுவலகம் நோக்கி சென்றபோது எதிரே வந்த காருடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரி மனோஜ், ஓட்டுநர் குஞ்சுமோன் ஆகியோர் காயமடைந்தனர். ஹிமாச்சல் பிரதேசம் மண்டி மாவட்டம் தாக்கூர் கோத்தி பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பாண்டோவிலிருந்து மணாலி நோக்கி 30 பயணிகளுடன் தனியார் பேருந்து சென்றுள்ளது. நிலச்சரிவை கவனித்த ஓட்டுநர் உடனடியாக பிரேக் பிடித்து பேருந்தை நிறுத்தினார். இதனையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக கீழே இறங்கினர். ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. लाइव शो का मुंह के सामने भी वो नहीं हुआ कुछ मेरा कुछ नहीं हुआ वो माँ कसम
ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள டால்பாக் என்ற விருந்தினர் மாளிகையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு படையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததால் தீ விரைவில் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.